ரயில் ஒன் அப்ளிகேஷனில் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறவங்க இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டரில் நிறைய பேர் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுப்பாங்க. ஸோ அந்த கவுண்டரில் இருக்க கியூவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ரயில் ஒன் அப்ளிகேஷனில் வந்து நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3% வந்து டிஸ்கவுண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. அப்படி ரயில் ஒன் அப்ளிகேஷனில் எடுக்கிற அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து நம்மளால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாது. சப்போஸ் டிக்கெட் கலெக்டர் வந்து கேட்டாலும் நம்ம ரயில் ஒன் மொபைல் அப்ளிகேஷன் தான் நம்மளால வந்து இந்த டிக்கெட்டை வந்து ஷோ பண்ண முடியும். முன்னாடி இந்தியன் ரயில்வேஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் திரும்பவும் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதாவது அந்த மொபைல் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக இன்னொரு மொபைலில் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தடவை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ நேற்று இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்போஸ் டிக்கெட் கலெக்டர் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்றதையும் வந்து இந்தியன் ரயில்வேஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து ரயில்வே அப்ளிகேஷனில் அட்ரஸ் டிக்கெட் எடுத்து அப்படின்னா அதிலே வந்து இந்த டிக்கெட் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதேமாரி இந்த டிக்கெட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதேமாரி இதுக்கான ரீஃபண்டும் நம்ம வந்து வாங்க முடியாது. ஒன்ஸ் நம்ம வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எடுத்தது தான், அதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணாலும் நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து அதே மாதிரி இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கான வேலிடிட்டி எவ்வளோ நேரம்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் டிக்கெட் புக் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்லேயே வந்து எவ்வளோ நேரம் வேலிடிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் புக் பண்ணியிருக்கேன், அதில் வந்து 1 hour வேலிடிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா வித்தின் 1 hourல வந்து நான் அந்த ட்ரெயினில் வந்து ஏறிடணும். ஸோ அப்படி ஏறல அப்படின்னா அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். சப்போஸ் டிடி வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி நிறையா ரயில்வே ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.